ஹாய் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் அபிஷேக் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம சேனலில் வீடியோஸ் மந்த்லி ஒன்ஸ், மந்த்லி டுவைஸ் அது மாதிரி தான் கொடுத்துட்ருக்கோம். திடீர்னு வீடியோஸ் கொடுப்பேன், திடீர்னு வீடியோஸ் கொடுக்க முடிய மாட்டுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா டைமும் ப்ராப்ளம் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த டைம் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அது சால்வ் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்றது அதே மாதிரி உங்களோட சஜஷன்ஸ் இதில் என் பைக்குக்கு அப்டேட் பண்ண வேண்டியது இருக்குது. எங்கன்னா நம்மளுக்கு பட்ஜெட்டில் கிடைக்குமா அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ, ஓகேவா? மறக்காமல் சேனலை யாருனா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆளில் வச்சு ப்ரெஸ் பண்ணுறேங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே போகும். சரி, வாங்க நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். பைக்கில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது. நம்ம ஜாவிஸில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குது. என்னென்ன ப்ராப்ளம் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு என்ன சொல்யூஷன்ஸ் அப்படின்றத நம்ம பேசலாம், ஓகேவா? நம்ம ஜாவிஸில் பார்த்தீங்கன்னா 2 டயர்ஸ் போயிடுச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஷோரூம் கொடுத்தது 3 இயர்ஸுக்கு டயர் பக்கா கண்டிஷன்ஸ். என்ன தான் ஆனாலும் அடின்னு அடித்து ஓட்டிகிட்டு இருந்தேன், பிரச்சனையே இல்லாமல் அது பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் டயர்ஸ் மாற்றினேன். என்ன டயர்ஸ் மாற்றினேன்னா, முன்னாடி சியட் மாற்றினேன். தென் பின்னாடி அப்போலோ சம்திங், இந்த 2 பிராண்டில் தான் மாற்றினேன். ஆனால் ஃப்ரண்ட் அண்ட் பேக் என்னென்ன மாற்றினேன்னு தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த 2 டயரும் ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ். இப்போ நான் டயரை காமிச்சேன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி 1.5 இயர்ஸ் தான் ஆகுது. டயர்லாம் டாட்டாக இருக்குது, ரொம்ப டாட்டாக இருக்குது. ஏன் எதனால் அப்படி ஆகுதுன்னு தெரில. பின்னாடி போட்டிருக்குது எனக்கு கன்ஃபார்ம் தெரிஞ்சு அப்போலோ தான் போட்டிருப்பேன். முன்னாடி தான் சியட் போட்டேன், கன்ஃபார்ம் தெரியும். அப்போலாம் ஆனால் இவ்வளோ ஒஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அதே மாதிரி இந்த கார்னரிங்லாம் சடனாக நான் பெண்ட் பண்ணி ஓட்டுறேன் அப்படின்னா வண்டி ஸ்டெபிலிட்டி கிடைக்கவே மாட்டுது. ஒரு மாதிரி ஸ்கிட் ஆகிற மாதிரி. ஒரு வேளை அதில் இன்னொரு இஷ்யூவும் இருக்குது, அதையும் சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் நம்ம பைக்கில் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் ப்ராப்ளம் வேறு இருக்குது. ஏபிஎஸ் ஒர்க் ஆக மாட்டுது. இப்போ ரீசெண்டாக ஒரு 1 வீக்காக ஒர்க் ஆகலை. அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு பிரேக்கிங்னால டயர் ஸ்கிட் ஆகுதா, சுத்தமாக பிரேக் பிடிக்காதனால ஸ்கிட் ஆகுதா, இல்லை எதனால் ஸ்கிட் ஆகுது, இல்லை டயரோட இதுவா, இல்லை பைக்கோட அலைன்மெண்ட்ஸ் எதனா மாறிடுச்சா, இல்லை முன்னாடி இப்போ என்னோட அது என்னது, அது பேர் மறந்து போச்சு, அது போக போக ஞாபகம் வரும் அப்படி சொல்கிறேன். நம்மளோட ஹேண்டில் பார் கிட்ட நம்மளுக்கு கோன் செட் ஒன்று வரும். ஹேண்டில் பார் கிட்ட ஒரு கோன் செட் வரும். அந்த கோன் செட் எனக்கு டேமேஜ் ஆயிடுச்சு. அந்த டேமேஜ் ஆனதுக்கப்புறம் நான் இன்னொரு பேரிங் மாடலில் யார்கிட்ட மாற்றினேன்னா கே ஃபேக்ட்ரி அவர்கிட்ட தான் போய் மாற்றிட்டு வந்தேன். மேபி எதனால் ஏன் தெரில, ரொம்ப வாபிள் ஆகிற மாரி அது, ஆனால் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி இருக்குது பைக்கு. அதனால் எனக்கு ஒரு செட் ஆகலை, என்னென்னு தெரியல. இப்போ நம்ம பைக்கில் மேஜராக மாற்ற வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 டயர்ஸ் மாற்றணும். அது யாருக்குன்னா லோ ப்ரைஸில் சென்னையில் நம்மளுக்கு எங்கன்னா பண்ணித்தராங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் மோட்டர்ஸ், நம்மளுக்கு ஏபிஎஸ் மோட்டர்ஸ் எங்கன்னா கரெக்டாக செக் பண்ணி ஏபிஎஸ் மோட்டர் ப்ராப்ளமா இல்லை சென்சார்ஸ் ப்ராப்ளமா இப்படின்றத கரெக்டாக செக் பண்ணி அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு என்னன்றத ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லிக்குள்ளே முடிச்சு தருவாங்க அப்படின்னா அது எந்த இடன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தென் பார்த்தீங்கன்னா எனக்கு ஜாகப்சர், தென் ஃப்ரண்ட் ஃபோர்க் ரெண்டுமே ஃபுல் செட்டு மாற்றணும். ஜாகப்சர் சென்ட்ரு ஜாகப்சர் மொத்தம் மாற்றினா போதும். பட் ஆனால் ஃபோர்க் ஃபுல் அலைன்மெண்ட்டும் எனக்கு மாற்றணும். ஃபுல் அலைன்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார் கிரிப்பு மொத்தமாக ஒரு செட்டு வரும், நம்மளுக்கு அந்த யூ மாதிரி வர செட்டு. தென் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபோர்க்குமே மாற்றணும். தென் வேறு என்ன மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா மற்றபடி வேறு எதுவும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மேஜராக மாற்ற வேண்டியது எனக்கு பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் மோட்டர், தென் ஃபோர்க், தென் நம்மளுக்கு ஏபிஎஸ் மோட்ரு தான் நான் முதல்ல மாற்றணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் மோட்ரு ரொம்ப 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 நான் பைக் ஓட்ட ஆரம்பித்தது முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் இல்லை தான். அப்போலாம் ஸ்லோ டவுன், ஏன்னா ஏரியாவுக்குள்ளேயே ஓட்டிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தேன். அப்போலாம் தெரியாது நம்ம பிரேக்கிங் சிஸ்டம் ஒரு லெவலுக்கு அப்ளை பண்ணால் நின்றோம் அப்படின்ட்டு. நான் இப்போ வச்சுருக்கிறது 155cc. நான் மினிமம் ஏற்றுறது 130 ஏற்றுவேன். அப்படின்றப்போ பிரேக்கிங் கொஞ்சம் முக்கியமாக இருக்குது. இப்போ பிரேக் பிடிக்கிறது பயமாக இருக்குது, ஏன்னா நம்மளை வலிக்கி விட்டு விழுந்துருவோம் அப்படின்றது. அதனால் மெயினாக நம்ம சென்னையில் இருக்க யாருன்னா நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா எனக்கு இந்த ஏபிஎஸ் மோட்டர் ஃபுல்லாக கிளாரிஃபையாக ஏபிஎஸ் மோட்டர் ப்ராப்ளமா இல்லை கேபிள் ப்ராப்ளமான்றது கரெக்டாக, சென்சார்ஸ் ப்ராப்ளமான்றதை கரெக்டாக கண்டுபிடிச்சி ஒரு லோ ப்ரைஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக முடிக்கிறவங்க யாருன்னா தெரியும்னா மறக்காமல் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுங்க. இல்லை அவங்களோட பேஜ் எதுனா வச்சுருக்காங்க, வாட்ஸ்அப் நம்பர், இன்ஸ்டா, தென் ஃபேஸ்புக், எதுவாக இருந்தாலும் எனக்கு நம்ம கமெண்ட்டில் லீவ் பண்ணிட்டு போங்க. நான் கன்ஃபார்ம் எடுத்து கான்டாக்ட் பண்ணோம். அதுவும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா வச்சுருக்காங்கனாலும் பரவாயில்ல, நான் அவங்களோட நேம் சொல்லி நான் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம ரொம்ப 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 பட்ஜெட் லெவலில் இறங்கிட்டோம். ஏன்னா ஒரு லாஸ்ட் ஒரு
1.5 இயர்ஸாக வந்து ரொம்ப பட்ஜெட் பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா சுத்தமாக இல்லை. ஏன்னா லேப் வாங்கியிருக்கேன். அதை நான் ரொம்ப நாளாக உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நம்மளோட வீடியோஸ் எடிட்டிங்க்கு வந்து மெயினாக லேப் தேவைப்படுது. ஏன்னா மொபைல் எடிட் பண்ண முடியல. கடைசியாக கர்நாடகா ரைட் போயிட்டு வந்தப்போ என் மொபைல்லாம் ஹேங் ஆகி நின்றுடுச்சு. ஏன்னா 256 ஜிபியும் ஃபுல் ஸ்டோரேஜாக இருந்துச்சு. அது இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் மொபைல் எடுத்திருந்தேன். பட் ஆனால் என்னடா கம்மியாக தான் வீடியோஸ் கொடுத்துருந்தேன், எல்லாத்தையும் நான் போட முடியாதுல்ல. சின்ன சின்னதாக சுருக்கி தான் எல்லாத்தையும் போட முடியும். இதுக்கப்புறம் ஆனால் வர வீடியோஸ் நல்லா ஃபுல்லாகவே ஒரு சீரீஸ் போதுன்னா அதுக்கு ஒரு சீரீஸுக்கு ஒரு இப்போ எப்படி சொல்கிறதுனா, இப்போ கேரளா போகிறோம், இல்லை கர்நாடகா போகிறோம், இல்லை ஊட்டி போகிறோம் அப்படின்னா அந்த வீடியோஸை டே பை டே, நைட் என்ன நடக்குது, டேயில் என்ன நடக்குதுன்றதை கம்பைன் பண்ணி Day 1, Day 2, Day 3 அப்படின்ற ஃபுட்டேஜஸ் உங்களுக்கு வரும். ஓகேவா? முக்கியமாக இது நம்ம பைக்குக்கு வந்து நான் வந்து முக்கியத்துவம் கொடுத்து நான் பண்ணிடுவேன். ஏன்னா ஒன்று பண்ணணும். பட் ஆனால் இதெல்லாம் நான் பண்ணிடுறேன். ஆனால் மேஜராக ஒரு விஷயம் என்னால் பண்ண முடியல. பைக்கு கூட நான் அப்பப்போ சர்வீஸ் கொடுத்துட்றேன். அப்பப்போ பிரேக் பேட்ஸ், அப்பப்போ என்ன குட்டி ப்ராப்ளம் இருக்கோ அந்த ப்ராப்ளம்லாம் முடிச்சிடுறேன். ஒரு பெரிய விஷயம் இருக்குது, அதை ஆனால் முடிக்கவே முடியல. அது இருந்தால் தான் நம்ம யூடியூப்பில் வந்து வீடியோ அப்லோடே பண்ண முடியும். அது ஏன்டா வீடியோ அப்லோட் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, நம்ம கோப்ரோவில் வந்து பேட்ரி இஷ்யூவாக இருக்குது. ஒரிஜினல் கோப்ரோவோட பேட்ரிஸ் யார்கிட்டனா இருக்குது அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்கள். நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து ரொம்ப தேவைப்படுது. 1 இருந்தாலும் சரி, 2 இருந்தாலும் சரி, இல்லை 3, 4 இருந்தாலும் சரி, எவ்வளோ கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சொல்லுங்கள். நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்டேருந்தே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். நம்ம ஃபேமிலியில் யாருனா வச்சுருந்தீங்கனாலும் பரவாயில்ல, எனக்கு சொல்லுங்கள். ஓகேவா? இது மாதிரி வந்து இதுக்கப்புறம் வந்து வீடியோஸ் கொஞ்சம் மோட்டோ விளாகிங் இல்லைனாலும் இதை ஒரு வீடியோஸ் 2 days ஒன்ஸ் கன்ஃபார்ம் வந்துடும். 2 days ஒன்ஸ் வர அளவுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணி நான் கொடுத்துட்றேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தே ஆகணும். ஏன்னா அப்படி ஒரு நிலைமைக்கு தள்ளி இருக்கிறேன். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேமிலியில் இருக்க ஒருத்தவங்க வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்காங்க, ப்ரோ மோட்டோ விளாகிங் போடுங்க, வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டுருக்காங்க. அதுக்காக தான் இந்த மெயினான உங்களுக்கு இந்த வீடியோ நான் ப்ரெசென்ட் பண்ணுறது. பைக்கில் தென் வந்து நம்ம கேமராவில் இந்த இஷ்யூஸ் இருக்குது. பட்ஜெட் வந்து எனக்கு பைக்கும் கேமராவும் பக்காவாக இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு 1000 ரூபானா அந்த 1000 ருபீஸ் வச்சு பெட்ரோல் பண்ணி எங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம். வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஏதோ ஒரு பிளேஸ் நான் பக்கத்தில் சென்னை உள்ளே ஏதோ ஒரு இடத்துல பார்த்து வச்சுருப்பேன். அது என்னால் போக முடியாத ரீசன்ஸ் பைக் தென் வந்து கேமரா. இந்த 2 பிரச்சனை தான். ஆல்ரெடியும் நிறைய வீடியோஸ் வரும் பாருங்கள். அதெல்லாம் நைட் வீடியோஸ்னு ஒன்று பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அது வீடியோஸ்லாம் ஸ்டாப்லேயும் இருக்குது. அது என்ன ரீசனால் ஸ்டாப் பண்ணது, எதனால் அப்படின்றத அப்டேட்டும் அதுலேயே வரும். எனக்கு இப்போதைக்கு வந்து உங்களால் முடிஞ்ச ஹெல்ப், அந்த பைக்கோட ஆக்சசரிஸ் சொல்லியிருப்பேன் என்னென்னன்ட்டு. அதே மாதிரி கேமராவோட ஆக்சசரிஸும் சொல்லியிருப்பேன் என்னென்னன்ட்டு. இந்த 2ம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சென்னையில் எங்கன்னா லோ ப்ரைஸில் இருக்குது அப்படின்னா உங்களால் முடியும், தேடி கொடுக்க முடியும் அப்படின்னா எனக்கு வந்து உங்களோட பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். தேடி அதை வந்து எவ்வளோ சீக்கிரமாக கொடுக்க முடியும் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக நான் வந்து வீடியோஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். வீடியோஸ் கொடுத்தோன்னா வந்து நான் பார்க்குறத நீங்களும் பார்க்கலாம். அதுக்காக தான் முக்கியமாக நான் வீடியோஸ் கொடுக்குற ரீசனே. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி என்ஜாய் பண்ணுறோம், சோலோவாக போனால் எப்படி என்ஜாய் பண்ணுறோம், 2 பேராக போனால் எப்படி என்ஜாய் பண்ணுறோம், இன்னும் நிறைய அப்டேட்ஸ்லாம் இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் ஒரு குட்டி பிளான்ஸ்லாம் இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் எடுத்துகிட்டு வர போகிறோம். ஓகேவா? நம்ம மறக்காமல் வந்து இதை எனக்கு கமெண்ட்லேயோ இல்லை என் நம்பர்ஸ் வந்து யூடியூப்லேயே இருக்குது. ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஃபுல் என் நம்பர்ஸ் நிறைய இருக்குது. என் நம்பருக்கு எடுத்துகிட்டு தனியாக டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இல்லை இன்ஸ்டாவில் வந்து TTF Fabi அப்படின்றதுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இல்லை DM ஏதோ ஒன்று பண்ணுங்கள். எனக்கு வந்து எவ்வளோ சீக்கிரமாக சொல்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக நம்மளோட ப்ளாக் வந்து கூடிய சீக்கிரம் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா ஃபேமே? நம்ம வந்து கூடிய சீக்கிரம் வீடியோ போகிறது உங்கள் கையிலையும் இருக்குது, என் கையிலையும் இருக்குது. 2 பேரும் சேர்ந்து பண்ணோம்னா கூடிய சீக்கிரத்தில் வீடியோஸ் வந்துடும். இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் வேலைக்கு போக வேண்டிய டைம்லாம் வந்துருச்சு. நைட் ஷிஃப்ட் போக வேண்டியது இருக்குது. ஓகேவா? நம்ம இதே மாதிரி இதுக்கப்புறம் 2 டேஸ்க்கு ஒன்ஸ் கன்ஃபார்ம் வீடியோஸ் வந்துட்டுரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம எவ்வளோ அப்கிரேட் பண்ண முடியும் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஓகே ஃபேமே, பாய். நம்ம சேனலில் நம்ம முக்கியமான ஒரு விஷயம், நம்ம சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் 4 வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஃபேமே, பாய்.